விவர்ஸ், இது உங்கள் கார் கை தமிழன். இன்றைக்கி உங்களுக்காக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது தெரியுதா? இதுதான் வந்து ஃபுட்வேர் லைட்டிங், அதாவது வெல்கம் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே போட்டுவாங்க அப்படின்னாக்க, இந்த கால் வைக்கிற இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மேலே வந்து நம்ம இந்த ஏரியாவில் மேலே வந்து இந்த லைட்டை வந்து நம்ம போட்டுவோம். ஸோ கதவு திறந்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக கால் வைக்கிற இடத்துல வந்து லைட் எரியும். ஸோ இப்போ உள்ள மாடர்ன் காருக்கு வந்து இருக்குது. மாடர்ன் காருக்கு வந்து இங்கே லைட் எரியும். ஒன்று எம்பர் கலரில் எரியும், அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ஒரிஜினல் கலரில். இல்லை அப்படின்னாக்கா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரே கலரில் தான் எரியும், வேறு கலர் எரியாது. சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் வந்து இருக்காது. இப்போ பின்னால் கால் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து லைட் எரியாது. ஸோ இந்த இடம் வந்து நார்மலாக இருக்கும். பட் இந்த கிட் வாங்கினீங்கனாக்க, இது வந்து ஆன்லைனில் விற்கிது, நிறைய பிராண்ட் இருக்குது. ஆன்லைனில் வந்து நீங்கள் வாங்கலாம், சீப்பான விலைக்கு வாங்கலாம். ஓகே, நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெள்ளிக்கும் குறைவான ஒரு விலை தான். 4 கால் வைக்கிற இடத்துலையும் லைட் எரியும். அண்ட் இது வந்து கம்ஸ் வித் 12 volt சாக்கெட். ஓகே, தென் இது வந்து நான் சொன்ன மாதிரி ரிமோட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு கலர் இல்லை, இது வந்து RGBW. ஸோ பேசிக் கலர் வந்து 4 கலர் இருக்குது, ரெட், க்ரீன், ப்ளூ, ஒயிட். ஓகே, அப்புறம் மற்ற மிக்ஸ் கலர் இருக்குது. இதில் ஆப்வியஸான கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ இருக்குது. ஓகே, ஒரு மாதிரி பிங்க் இருக்குது, வயலட் கலர் இருக்குது, அப்புறம் ப்ளூ ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது, சயன் கலர்லாம் இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வேறு என்ன ஸ்பெஷலிட்டி இருக்குது இந்த கிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ரிமோட் மூலிமா வந்து உங்களோட பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 மோட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் லைட் வந்து எப்படி வேலை செய்யணும்னு, ஃப்ளாஷ் மோட்டில் வேலை செய்யணுமா, இல்லை ஸ்ட்ரோப் மோட்டில் வேலை செய்யணுமா, ஓகே, இல்லை ஃபேட் பண்ணி வரணுமா, இல்லை ஸ்மூத்தாக வந்து ட்ரான்சிஷன். இதெல்லாம் ஆக்சுவலி கலர் ட்ரான்சிஷன். இந்த கலர் ட்ரான்சிஷன்லாம் வந்து என்ன மோட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே 4 மோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பில் குவாலிட்டியும் வந்து ஓகே தான், ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, விலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, தென் இதுக்கு வேறு ஒயர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க, உங்களுக்கு DIY பண்ண கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை எனக்கு DIY பண்ண நான் அப்படி அதாவது இந்த 12 volt சாக்கெட் பாய்ச்சி நான் பாய்க்க போகிறேன்னாக்க, நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க, இந்த 12 volt சாக்கெட் காரில் இருக்குது இல்லையா? ஓகே, இதில் நீங்கள் குத்திட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒயரை வந்து அப்படியே அந்த கதவு ஓரமாக கொண்டு போய், ஓகே, இங்கே வந்து மேலே பூட்டிடலாம். இங்கே அப்புறம் இங்கே டிரைவர் சைடு, ஓகே, பின்னால் அப்புறம் பேசஞ்சர் சைடெல்லாம் நீங்கள் செய்யலாம். பட் இதை வந்து ஒரிஜினலாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம DIY சேனல் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 12 volt சாக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயரை நம்மளோட டோம் லைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கதவு திறந்தால் வந்து எரியும். ஓகே, கதவு திறந்தால் வந்து எரியும் இந்த லைட்டு. ஸோ இந்த கதவு திறந்த எரியிற லைட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி விடும் பொழுது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் கதவு திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியும் ஃபுட்வேரில். ஸோ இது வந்து ஒரிஜினலாக இருக்கும். இதே நீங்கள் இந்த 12 volt சாக்கெட் வச்சிங்கனாக்கா, நீங்கள் மேனுவலாக வந்து இதை திறக்கணும், சாத்தணும், வேணுன்றப்ப திறந்துக்கணும், வேணுன்ற சாத்தணும். பட் அங்கே நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக் கதவு திறக்கும் போது மட்டும் தான் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ஒரிஜினல் லுக்காக இருக்கும். நம்ம வந்து அப்படி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து இந்த லைட்டிங்கை வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே ஓகே விவர்ஸ், இப்போ வந்து நம்மளோட 12 volt சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பவர் பட்டன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் வருது. ஸோ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்துட்டு கலர் ட்ரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கலராக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கலர் வந்து ஆக்சுவலி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஆனால் தான் உங்கள் கேமராவில் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது உங்கள் லென்ஸில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் மோட் வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஃப்ளாஷ் மோட். ஓகே, இந்த மோட்டு ஃப்ளாஷ். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ரோப் மோட். ஓகே, ஸ்ட்ரோப் மோட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலராக ஸ்லோவாக ட்ரான்சிஷன் ஆகும், ஆனால் வெளிச்சமாகவே தான் இருக்கும், வெளிச்சம் வந்து குறையாது. ஓகே, அடுத்தது வந்து ஃபேட் மோட். ஓகே, ஃபேட் மோட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து கலர் மாறும். ஸோ அந்த ஒரு கலர் டு இன்னொரு கலர் வந்து அந்த ஃபேடிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, கடைசியாக வந்து ஸ்மூத்.
ஓகே, ஸ்மூத் எப்படின்னாக்க ஸ்மூத் தான், ஃப்ளாஷ் மாதிரி இருக்குது. பட் ஓகேலா, என்ன இருந்தாலும் 4 ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி இதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் சேஃப் மெமரின்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் சேஃப் மெமரி எப்படின்னாக்க இந்த கண்ட்ரோல் பாக்ஸில், ஓகே இது வந்து கண்ட்ரோல் பாக்ஸு, நீங்கள் கடைசியாக என்ன மோடில் வச்சிங்களோ அந்த மோட் தான் இருக்கும். நீங்கள் கடைசியாக வந்து இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்கள் பட்டனில் வந்து இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, பட்டன் ரிமோட்டில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் மறுபடியும் பவரை அடைச்சிட்டு திறந்தாலும் வேலை செய்யாது. அதை ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணால் அவ்வளோதான், வேலை செய்யாது. நீங்கள் மறுபடியும் உங்கள் ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணணும், அப்போ தான் அந்த லைட் எரியும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த மோட் இருக்கு இல்லையா, இந்த மோட் அப்படி தான். நீங்கள் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் ஸ்மூத் மோட்டில் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஓகே, இல்லைன்னா ஃபேட் மோட்டில் வச்சுன்னு வச்சிங்களேன். ஓகே, ஃபேட் மோட்டில் இருக்குது. ஓகே, இந்த ஃபேட் மோட்டில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் திறக்கும் போது அதே ஃபேட் மோட்டில் தான் இருக்கும், தவிர இது ரிசெட் பண்ணாது. அதாவது மறுபடியும் ஒரிஜினல் இதுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் காரோட ஃபுட்வேரில் நீங்கள் அதை பூட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மோட்டில் வச்சுருக்கீங்களோ அதுதான் வேலை செய்யும், நீங்கள் வந்து இந்த ரிமோட்டில் மாற்றுற வரைக்கும். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். அது வந்து ரிசெட் பண்ணிக்காது. எவ்ரி டைம் பவர் ஆஃப் பண்ணிட்டு வரும்போது ரிசெட் பண்ணிக்காது. அந்த லாஸ்ட் சேஃப் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பூட்ட போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ வாங்க இன்ஸ்டலேஷன் வீடியோக்கு போவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இன்ஸ்டலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டலேஷன் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பூட்டணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பூட்ட போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல தான் பூட்டுவேன். ஓகே, இந்த இடம் வந்து சர்ஃபேஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அது ஒட்ட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப பேர் வந்துட்டு ஃப்ளாட்டாக அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த சைட்டில் கூட ஒட்டலாம். பட் இங்கே இங்கே ஒட்டுனா உங்களுக்கு தெரியும் அந்த லைட் இங்கே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு லைட் இருக்கிறது தெரியக்கூடாது, ஹிடனாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அது மேலே ஒட்டணும். சரிங்களா? அப்படி இல்லைனா இந்த சைட்லேயும் ஒட்டுவாங்க, இந்த சைட் பேனலும் ஒட்டுவாங்க. அப்போ இந்த காரில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இந்த சர்ஃபேஸ். ஓகே, உங்களுக்கு தெரியுதா இந்த இடம்? ஸோ இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே ஓட்ட போகிறேன். ஓகே, அதே மாதிரி பேசஞ்சர் சைட்டும் வந்து நீங்கள் அந்த இடம் கீழே க்ளவ் பாக்ஸ் கீழே வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே ஓட்டலாம். ஸோ பின்னால் நான் காமிக்கிறேன் இருங்க. ஓகே, பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் சரி. ஓகே, இந்த இடமும் வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்து இந்த இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, கப்பேட். ஓகே, சீட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெதர். ஓகே, லெதர் கீழே வந்து காப்பேட். ஸோ இந்த காப்பேட் வந்து கீழே வரைக்கும் போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கீழே ஒட்டலாம். பட் ரொம்ப பேர் கேட்பாங்க, கீழே எப்படி இருக்கும் ஒட்டுறது, கீழே வந்து காப்பேட்டில் எப்படி கம் ஒட்ட முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக வந்து வெல்க்ரோ வாங்கலாம். ஸோ இந்த வெல்க்ரோன்றது வந்து ஒரு ஸ்பான் மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்க, இங்கெல்லாம் ஒட்டலாம். இந்த வெல்க்ரோ வந்து இந்த ஸ்பானில் ஒட்டும். ஸோ நீங்கள் வெல்க்ரோ வாங்கியிருந்தீங்கனாக்கா நீங்கள் வெல்க்ரோ பாய்ச்சி ஒட்டலாம். ஸோ அது வந்து நான் எப்படின்னு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ உங்கள் பொசிஷன் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். சீட்டில் வந்து இங்கே கீழே ஒட்டலாம். மின்னுக்கு வந்து அவங்களோட க்ளோ பாக்ஸ் கீழேயும் அவங்களோட கீழே ஸ்டேரிங் காலம் கீழே வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயும் நீங்கள் ஒட்டலாம். ஓகே, ஒயரிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒயரிங் பற்றி சொல்கிறேன். ஸோ ஒயரிங் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னாக்கா 12 volt சாக்கெட். ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் செய்வாங்க. ஓகே, லேடிஸ் கூட வந்து அதில் குத்திட்டு அவங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ D.I.Y வேணும்னாக்க எனக்கு வந்து ஒயரிங்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாதுங்க, நான் அப்படி குத்தி இப்போ லைட்டோட சாக்கெட்லேயே 12 volt சாக்கெட்லேயே குத்தி பாய்ச்சிக்கிறேன்னா ஓகே. இப்போ எனக்கு ஒரிஜினலாக வேணும்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த ரூம் லைட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி டைம் கதவு சாத்தி திறக்கும் போது உங்களுக்கு ஃபுட்வேரில் லைட் எரியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுட்வேலோட ஃபங்க்ஷனே அதுதான். அதாவது கால் வைக்கிற இடத்துல வந்துட்டு லைட் எரியணும் கதவு திறக்கும் போது. ஸோ அவங்க வந்து ஜாமான் எதுவும் கீழே பார்த்து ஏறுவாங்க காரில். சரிங்களா? இறங்கும் போது வந்து பார்த்து இறங்குவாங்க, கீழே வந்து லைட் இருந்தாக்க. சமயத்தில் நைட் டைமில் வந்துட்டு உங்களோட ஜாமான் எதுவும் கீழே கிடக்கும், ஃபோன் எதுவும் கிடக்கும், யாரும் ஏறினாங்கன்னா மிதிச்சிருவாங்க. ஸோ காயின் கிடக்கும், காசு கிடக்கும். சமயத்தில் அதை எடுக்கணுன்னாக்க உங்களுக்கு அந்த ஃபுட்வேர் லைட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம். அந்த லைட்டு பூட்டின பிறகு இன்னொன்று வந்து அழகு. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னால் முதல்ல ஒட்டுறோம். ஸோ பின்னால் ஒட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெல்க்ரோ சொன்னேன் இல்லையா, ஸோ இது பேர் தான் வெல்க்ரோ. ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம்.
இது இந்த மாதிரி ரோலில் வரும். ஓகே, இது வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த முள்ளாக இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் ஒன்றும், அப்புறம் பஞ்சு மாதிரி உள்ள இன்னொரு பார்ட் இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். 2 பார்ட் வரும். 2 ரோல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா. ஸோ அது 2லேயுமே அந்த டபுள் டேப் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாமான் வந்து அடிக்கடி கழட்டி போட்டுற மாதிரி ஜாமான், ஆனால் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் வெல்க்ரோ பாய்க்கலாம். ஸோ அந்த 2 சர்ஃபேஸ்லேயும் வந்து ஒரு பட்டு உள்ள பஞ்சு மாதிரி உள்ளதையும் ஒரு பட்டு வந்து இந்த முள் மாதிரி இருக்கிறதையும் ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் அழகாக பிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஒட்டி வைக்கலாம். ரிமோட்டுக்கெலாம் ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிவி ரிமோட்டாக இருக்கட்டும், ஏர்கான் ரிமோட்டாக இருக்கட்டும், நீங்கள் பாய்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் பேட்டரி கழட்டி மாற்றுவீங்களே. ஸோ டபுள் டேப்லாம் போட்டு ஒட்ட முடியாது. சில ரிமோட் வந்து ஹோல்டர் இல்லாமல் வரும். அந்த மாதிரி ஃபேன் ரிமோட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் பாய்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த முள் மாதிரி உள்ளது இங்கே இருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பஞ்சு மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது. இதில் பாருங்கள், நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். அப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சி எடுக்க வேண்டியதான், ஒட்டிக்கும். ஸோ இது வந்து ஈஸி. ஸோ நான் அதனால் இந்த வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டபுள் டேப் இந்த பஞ்சு மாதிரி உள்ளதில் ஒட்ட முடியாது இல்லையா. இதே லெதர்னா இதில் வந்து ஒட்டும். டபுள் டேப் வந்து ஓரளவுக்கு வந்து அக்லிரிக் டேப் பாய்ச்சிங்கன்னா ஒட்டும். பட் இந்த பஞ்சு மாதிரி இடத்துல வந்து ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வெல்க்ரோ பாய்க்கிறேன். ஸோ இது எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி இங்கே ஒட்டியிருக்கேன். இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல கீழே ஒட்டியிருக்கேன். ஸோ வெளிச்சம் வந்து இங்கே படம். ஆனால் மின்னுக்குள்ள மாதிரி அழகாக வராது. ஓரளவு தான் படம். ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் பின்னால். பட் ஸ்டில் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஒயர் வந்து நீங்கள் மின்னுக்கு ஓரமாக கொண்டு வரணும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கணும். ஆக்சுவலி மினிமம் ஒரு 6 இன்ச்சஸ் வேணும். அப்போ தான் இந்த சீட் வந்து நீங்கள் முன்னுக்கு பின்னால் நவுத்தும் போது இந்த ஒயர் போகும். இந்த ரெயிலிங்க்கு முன்னுக்கே இறக்கிடுங்க. இங்கே கொண்டு வராதிங்க, ஒயர் எப்படி கொண்டு வராதிங்க, முன்னுக்கே அந்த ஓரத்தில் இறக்கி ஓட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சீட்டு கீழே அழகாக கேபிள் டைப்பு கட்டி கீழே வச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த மின்னுக்கு பார்ப்போம். ஓகே விவர்ஸ், இப்போ நீங்கள் மின்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா மின்னுக்கு வந்து ஒட்டிட்டு இந்த கேபிள் வந்து இது பின்னால் கொடுத்து, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பின்னால் ஹைட் பண்ணிடுவோம். என் பின்னால் உள்ள லைட்டுக்கு வந்து இந்த கேபிள் இது ஓரமாகவே போகும். இது உள்ளுக்கு அமுத்திடுவோம் கேபிளை. ஸோ இது லேசாக வந்து அப்படி அமுத்திட்டு கேபிளை உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டிங்கன்னா கேபிள் வந்து தெரியாது. ஸோ இது வந்து பின்னால் சீட்டுக்கு போகும். ஸோ அதே மாதிரி அந்த சைட்டும் வந்து நம்ம செஞ்சுருவோம். இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து இது பின்னால் அங்கிட்டு வச்சுருவோம். சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபியில் வந்து பேசஞ்சர் சைடு வந்து உங்களோட ரூம் லைட்டோட கேபிள் இருக்கும்னு. ஆனால் இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோட எட்டனா ஏரியலோட கேபிளும் ரியர் கேமராவோட கேபிள் மட்டும் தான் போகுது. ஸோ நம்ம இங்கிட்டு பார்த்தோன்னாக்க ஓகே கேபிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நிசான் அல்மேரா மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காராக இருந்தாலும் சரி, ஆனால் நார்மலாக வந்து பேசஞ்சர் சைட்டில் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் 2 போட்டும் ஏபியில் கவரை நீங்கள் கழட்டி பார்க்கணும். கழட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாக்கெட் இருக்குது. ஓகே, இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். ஒன்று வந்து டைரக்ட் கரண்ட், ஒன்று வந்து கிரவுண்ட், இன்னொன்று வந்து சுவிட்ச். அதாவது உங்கள் டோர் சுவிட்சோட நம்ம டோர் சுவிட்ச்லேயும் நெகட்டிவ் தான் கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படி கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சுவிட்ச் இருந்துச்சுன்னா, ஓகே இது பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து டியூபான் கனெக்டர்னு சொல்லுவோம். டியூபான் கனெக்டர் இதை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கடையில் வந்து ஷாப்பில் கிடைக்காது, ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது டியூபான் கனெக்டர் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கேபிள் வந்து நீங்கள் வெட்ட தேவையில்லை. ஸோ எப்படின்னாக்கா இந்த இது இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் இருக்குல்ல, இதை நீங்கள் சொறி விட்டுற வேண்டியதான். சுவிட்சை சொறி விட்டுட்டு நல்ல கேபிள் டைப் போட்டு கட்டி விட்டுற வேண்டியதான். நீங்கள் வந்து ஒயரை வெட்டணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரிப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த டியூபான் கனெக்டர். ஸோ இந்த டியூபான் கனெக்டர் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். ஓகே, ரொம்ப சீப்பான விலையில் விற்கும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இந்த கனெக்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி DIYக்கு வந்து நீங்கள் கேபிள் ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கேபிள். ஸோ இதை வெட்டி ஸ்ட்ரிப் பண்ண வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கனெக்டரில் சொறி விட்டுறலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த டியூபான் கனெக்டர் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் இதுதான் டியூபான் கனெக்டரு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த டியூபான் கனெக்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப பெரிய ஒயர் பாய்க்க முடியாது. மேபி ஒரு 20 GA 22 24 GA கேபிள் பாய்க்கலாம். 18 GA கேபிள்லாம் பாய்ச்சிங்கன்னா இந்த கனெக்டரில் பூராது. ஸோ இதில் பாருங்கள் கிளிப்லாம் இருக்கும்.
ஸோ நீங்கள் இது ரொம்ப சின்னது, நான் கையில் வச்சுருக்கேன். ஓகே, இதில் என்ன பண்ணணும், நீங்கள் கேபிளை வந்து உள்ளுக்கு சொருவி விட்டுட்டு அந்த கிளிப்பை வந்து நீங்கள் மடக்கி விட்ற வேண்டியதான். நார்மல் இந்த ஸ்பீட் கிளிப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப டைனியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக வந்து ஃபிட்டாக இது பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நான் இங்கே பாருங்கள், அந்த கேபிள் மேலே என்ன பண்ணிட்டேன், ஹீட் ஷ்ரிங்க் டியூப் போட்டு அழகாக கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த குத்துற மின்னுக்கு அந்த ஊசி மாதிரி இருக்கு இல்லையா, ஓகே, அதை வந்து கவர் பண்ண வேணாம். ஓகே, கேபிள் வந்து எங்கே குத்திருக்கீங்களோ அங்கேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கவர் பண்ணிட வேண்டியது. ஹீட் ஷ்ரிங்க் டியூப் போட்டு அந்த ஊசி மாதிரி மின்னுக்கு இருக்குது பாருங்கள், அது வந்து கனெக்டர் உள்ளுக்கு குத்துறது. ஸோ தெரியாது, அது குத்தி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக கேபிள் டாய் வச்சு கட்டிடணும். அது உருவிட்டு வரக்கூடாது மறுபடியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து கேபிள் டாய் வச்சு அதை டைட் பண்ணி விட்டிங்கன்னா அது செக்யூராக இருக்கும். ஓகே விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டிட்டோம். ஓகே, வெளிச்சம் பார்த்துருதா உங்களுக்கு? ஓகே, எனக்கு ஓகே ஓகே இது வந்து பின்னால் சீட். ஓகே விவர்ஸ், ரிமோட்டோட அந்த சென்சர் வந்து இங்கே வச்சாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம். ஸோ உங்கள் காருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா அடைச்சிடுச்சுனாக்கா அதை அடைச்சிக்கும், கவு திறந்தனாக்கா மறுபடியும் எரியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒயிட் கலரில் எரியுது. ஓகே, இது மாதிரி ஒயிட், yellowish ஒயிட். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கலர் மாறி மாறி வரும், ரேண்டம்லி வரும். நான் அந்த மோட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கலர் திறந்து சத்தும் பொழுது இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ப்ளூ, முதல் வந்து ஒரு மாதிரி yellowish ஒயிட். ஓகே, இப்போ வந்து ஓகே அடைஞ்சிடுச்சு. மறுபடியும் கவு திறக்கணும். ஓகே பாருங்கள். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கவு திறக்கும்போது அது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும், ஸ்டெட்டிக் கலரில் வரும். ஸோ சமயத்தில் வந்து வரும். இது ஏன் அப்படி வந்து நீங்கள் நம்ம சிகரெட் சாக்கெட்டில் வந்துட்டு, அதாவது 12 volt சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு பாய்க்கிறதும் இல்லை இப்படி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட கரை வந்து கான்ஸ்டன்ட்டாக வராது. இதே வந்து நம்ம 12 volt சாக்கெட்டில் குத்தும்போது கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டோவோட இதில் ரூம் லைட்டில் ஸோ என்ன ஆகும்னாக்கா இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றையோட அப்கிரேட். ஓகே வியூவர்ஸ், இன்றைய அப்கிரேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த DIY உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு DIY இல்லைனா இன்ஃபர்மேஷனல் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார் காய் தமிழன். நன்றி.